தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இன்று நள்ளிரவு ஃபிஃபா கால்பந்து இறுதிப் போட்டி நடக்கும் நிலையில் கேரளாவில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று நள்ளிரவு ஃபிஃபா கால்பந்து இறுதிப் போட்டி நடக்கும் நிலையில் கேரளாவில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் சதீசன் அறிவுறுத்தலை அடுத்து கேரள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் கால்பந்து ரசிகர்கள் அதிகம் உள்ள நிலையில் நாளை கல்வி நிறுவனங்களுக்கு அங்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகள் இறுதிப் போட்டியில் மோத உள்ள நிலையில் கேரளாவில் நாளை கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முழு விவரம். விக்னேஷ், ஃபீஃபா கால்பந்து உலக கோப்பையினுடைய இறுதி போட்டி இன்று நள்ளிரவு இந்திய நேரப்படி 12:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கேரளா, வெஸ்ட் பெங்கால் அதே உள்ளிட்ட மாநிலங்கள்ல கால்பந்து வீரர்கள், கால்பந்து ரசிகர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. கடந்த ஒரு மாத காலமாகவே கால்பந்து கொண்டாட்டம் கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில நள்ளிரவுல இன்று கால்பந்து போட்டியினுடைய இறுதி போட்டி நடைபெறுவதன் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கேரளா முதலமைச்சர் வி டி சதீசன் அமைச்சர் சம்சுதீன், அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சம்சுதீனன் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில அமைச்சர் சம்சுதீன் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விக்னேஷ், உலகம் முழுக்கவே அந்த உலகக்கோப்பை கால்பந்து யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. கேரளாவில் தொடர்ச்சியாகவே அந்த போட்டி தொடக்கத்திலிருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய அளவுல கட் அவுட்டரா இருக்கட்டும், அங்குள்ள ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். பிரத்யேக ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்காங்க? நிச்சயமா கேரளா முழுவதும் தொடர்ந்து கொண்டாட்டங்கள் என்பது அதிகரித்து இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்திலே கூட இன்று நள்ளிரவுல சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல கால்பந்து ஸ்கிரீனிங் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது நாடு முழுவதும் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த போட்டி மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கிறது. இந்தியாவில் கால்பந்து பெரிய அளவுல விளையாடப்படவில்லை என்றாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்கள் பெரிய அளவுல பார்சலோனா, ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல் ஆகிய ஆர்சனல் ஆகிய 5 அணிகளுக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகம். அதுல ஒரு புறம் பார்த்தோன்னா அர்ஜென்டினா, மெஸ்ஸி இருந்தாலும் கூட மற்றொரு புறம் ஸ்பெயின் அணியில 10க்கும் மேற்பட்ட பார்சலோனா அணியை சார்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று லமீன் யமால், மெஸ்ஸி இருவருமே பார்சலோனாவில் இருக்கக்கூடிய லா மெசியா என்ற ஸ்கூல் அகாடமியில தங்களுடைய கால்பந்து பயணத்தை தொடங்கி இன்று இருவருமே இறுதி போட்டியில விளையாடுவதன் காரணமாக பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மெஸ்ஸியினுடைய கடைசி போட்டியாக இது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்றைய இறுதி போட்டியின் மீதான கவனம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகள்ல இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா அதே போன்று சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடுகளுடைய கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்கிரீனிங் செய்வதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நள்ளிரவு 12:30 மணிக்கு போட்டி தொடங்கினாலும் கூட முடிவடைவதற்கு 3 மணிக்கு மேல, அதாவது 90 நிமிடங்கள்ல போட்டி முடிவலை என்ற எக்ஸ்ட்ரா டைம் சென்றால் அது போட்டி முடிவதற்கு 3:30 மணி வரை ஆகும் என்பதன் காரணமாக நாளை உடனடியாக பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர் செல்வதில் சிரமம் ஏற்படும். எனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்த நிலையில் தான் தற்போது கேரளாவில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், நீங்க குறிப்பிட்ட மாதிரி கேரளா, வெஸ்ட் பெங்கால்ல அதிக அளவுல ரசிகர்கள் இருக்காங்க. மெஸ்ஸியோட கடைசி போட்டி வேறு. எந்த அணிக்கு ஆதரவாக ரசிகர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க சந்தனம்? நிச்சயமா இந்தியா போன்ற நாடுகள்ல பார்த்தோம்னா குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மெஸ்ஸியினுடைய பயணம் நெடிய காலம் காரணமாக இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டினாவுடைய ரசிகர்கள் என்பது அதிக அளவில் இருக்கும். இருப்பினும் கூட ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் நம்ம ரசிகர்களே சொன்னது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டினாவுக்கு பெரிய அளவில் மெஸ்ஸிக்காக ஆதரவு அளித்தாலும் கூட கிளப் அளவில் பார்த்தோம்னா பார்சலோனா, ரியல் மேட்ரிட் ஆகிய 2 அணிகளுக்கு ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த 2 கால்பந்து கிளப் அணிகளுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வீரர்கள் என்பது அதிகம். அந்த வகையில் பார்த்தோன்னா ஸ்பெயின் அணியில் 10க்கும் 10 பார்சலோனா வீரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக லமீன் யமால், பெட்ரி, டேனியல் ஆல்மோ, ஃபெரான் டோரஸ் அது உள்ளிட்ட குபார்சி உள்ளிட்ட இளம் வீரர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் பார்த்தோன்னா பார்சலோனா அணிக்காக மிக சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்கள். லமீன் யமால், குபார்சி இருவருமே தங்களுடைய 5-6 வயதுல மெஸ்ஸியுடனான
அந்த குழந்தை புகைப்படம் எடுத்துக்கொண்ட வீரர்கள் இன்று இறுதி போட்டியில அவர்களே களமிறங்கி விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டு அணிகளுக்கும் சரிசமமான ரசிகர்கள் வாய்ப்பு இருந்தாலும் கூட அர்ஜென்டினாவுக்கு சற்று அதிக வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு அணிகளும் இரண்டு வேறு விதமான கால்பந்து அணுகுமுறையை விளையாடக்கூடிய அணி. அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிசிக்கல் சம்பந்தமாக வீரர்களை டேக்கிள் செய்வது, மேன் டு மேன் செய்வது போன்ற முறையை பின்பற்றினாலும் கூட ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் 9 வயதிலிருந்து ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய எல்லா கிளப் அணிகளும் பாலை தங்களுடைய கண்ட்ரோல்ல பொசிஷன்ல வச்சு விளையாடக்கூடிய ஒரு முறையை தான் தொடர்ந்து பின்பற்றி வராங்க. எனவே இந்த இரண்டு அணிகளுக்குள்ள போட்டி மிக சுவாரஸ்யமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில அர்ஜென்டினா கடைசி 30 நிமிடங்கள்ல தொடர்ச்சியா அட்டாக் செய்யும் போது இங்கிலாந்து டிஃபென்ஸ்னால வெற்றி பெற்றிருந்தாங்க. எனவே ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அப்படி விளையாட மாட்டார்கள் என்பதனால இந்த போட்டியினுடைய எதிர்பார்ப்பு என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி. சந்தனா குமார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.